சுக்கிர ஹோரையில அவங்க வந்து அம்பாள் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் மல்லிகை பூ மலர் அப்படின்றத வந்து வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பெண்களால பிரச்சனைன்றது உறவுகள் மத்தியிலையும் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது இல்லையா. சனிக்கிழமைங்கிறது ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். அதாவது பழசை வந்து அவ்வளவு சீக்கிரம் மறக்கவே மாட்டேங்க. காலையில ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அது எள்ளு கலந்து சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெஸ்டா இருக்கும். அன்றைய நாள் துவக்கமே அப்படின்றது எப்ப கோவப்படுறாங்க எதுக்கு என்ன பண்றாங்கன்னே தெரியவே தெரியாதுன்ற மாதிரி தான். சில நேரங்களில் கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறமா கடுமையான வார்த்தைகளால யூஸ் பண்ணிட்டு அவங்களை காயப்படுத்திருக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு சனிக்கிழமை காலையில எப்பயுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாத்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணும். அது மட்டும் இல்லாம காக்கைக்கு சாதம் கொடுக்கறது, தண்ணீர் வைக்கிறது ரொம்ப முக்கியம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நீங்க வியாழக்கிழமை பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா இன்வெட்டு உங்ககிட்ட இந்த விஷயங்கள்லாம் இருந்தே ஆகும். பொதுவா வந்து வியாழன் அப்படின்னாலே வந்து குருவுக்கான ஒரு நாளா பாக்குறோம். வியாழக்கிழமையில பிறந்தவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. நிச்சயமா ஒரு தனித்துவமா இருப்பாங்க. 10-11 இல்லைங்க, எங்களோட வாழ்க்கை ரொம்ப யூனிக் அப்படின்ற மாதிரி வியாழக்கிழமை பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலைகள் இப்படிதான் இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ 3ஆம் நம்பர் இவங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நம்பராகவும் இருக்கக்கூடிய தன்மை உண்டு. பொதுவா வந்து குருன்றது யாரை பார்ப்போம், ரொம்ப ஜீனியஸா இருக்கவங்களை பார்ப்போம். குருவினுடைய நாள், அதாவது வியாழக்கிழமை பிறந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைல இருந்தே அது தன்மை இருக்கும். ரொம்ப வந்து பாரம்பரியத்தை வந்து விட்டு கொடுக்காம வளர்ந்து வரக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கும். கொஞ்சம் கூட சுயநலம்ன்றதை தாண்டி நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனாலும் ரொம்ப கோவப்படுவாங்க. எப்ப கோவப்படுறாங்க எதுக்கு என்ன பண்றாங்கன்னே தெரியவே தெரியாதுன்ற மாதிரி தான். சில நேரங்களில் கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறமா கடுமையான வார்த்தைகளால யூஸ் பண்ணிட்டு அவங்களை காயப்படுத்திருக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடிய மனப்போக்கம் பாத்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமையில பிறந்தவங்களுக்கு இருக்கும். சுயமரியாதை கௌரவம் ரொம்ப முக்கியம் அப்படின்றப்ப இங்க வந்து தனக்கான நிலைப்பாடுகள் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தன்னை பத்தின முதல், அதாவது அடுத்தவங்களுக்காக மத்தவங்களுக்காக அப்படின்றத தாண்டி தன்னை எப்படி முதல்ல நிலைப்படுத்த முடியும். நான் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நான் 4 பேருக்கு நான் வந்து வழிகாட்ட முடியும். மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் ஒரு குரு நிலையிலையும் இருக்கக்கூடியவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா வியாழக்கிழமை பிறந்தவங்க நிச்சயமா அதுக்கான தன்மைகள் இருக்கும். சென்சிட்டிவான சில விஷயங்களும் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க பாத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தன்னை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது. ஒரு கல்வி ஞானத்துல வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஆசானா இருக்கிறது, மத்தவங்களுக்கு அட்வைசபிள் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இவங்களை பொறுத்த வரைக்கும் வழிநடத்தக்கூடியது. அதாவது இந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது படிப்பு சார்ந்த மட்டும் இல்லாம வாழ்க்கை சார்ந்த நிறைய விஷயங்களுக்கு இவங்க ஒரு முன்னுதாரணமா இருப்பாங்க. விடைகள் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கமான ஒரு பதிவு கொடுக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். சோ ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா எதுக்காகவும் முன்னாடி நம்ம போயிட்டு இருக்கோம், இது நம்மளால முடியாது அப்படின்னு பின்வாங்கக்கூடிய நிலை இருக்கவே இருக்காது. யாராவது ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பொறுத்துக்கவே முடியாது. அந்த இடத்துல இமீடியட்டா நீ பண்றது தப்பு அப்படிங்கறது சுட்டி காட்டுவாங்க. அவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைச்ச தீரணுன்ற அளவுக்கு போராடக்கூடிய மனநிலை இருக்கு. சோ வியாழக்கிழமை பிறந்தவங்க ரொம்ப குழந்தைத்தனமாவும் இருப்பாங்க. பொதுவாகவே குருன்றது குழந்தைக்காரகன். எப்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, எப்ப கோவப்படுவாங்க அப்படின்றது தெரியவே தெரியாது. இவங்க வெளியில என்னதான் பெரிய ஆளா இருந்தா கூட உள்ளுக்குள்ள வந்து ஒரு குழந்தைத்தனம் அப்படின்றது இருந்தே தீரும். இவங்க எல்லாம் வந்து ஒரு ரொம்ப கேரிங் பேம்பரிங்க எதிர்பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. வியாழக்கிழமை பிறந்தவங்க எக்காரணத்தை கொண்டும் குருவோரை மட்டும் விட்டுறாதுங்க. குரு தான் வந்து பெரும் பணத்துக்கான அதிபதி, தனக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு அதிபதி. சோ அதை வந்து நீங்க கரெக்டா பயன்படுத்துறீங்க. அன்றைய நாள்ல நீங்க ஒரு பணம் சேர்க்க ஆரம்பிச்சா டெஃபினட்டா பன்மடங்கு பெறும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு அன்றைய நாள்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸ் அப்படின்றது வேணும். தேவையில்லாம நம்ம நல்லதே செஞ்சாலும் கெட்டதா வருது, நம்ம பேர் கெட்டு போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா அன்றைய நாள்ல வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கோங்க. சிறந்த மாற்றம் முன்னேற்றம் வரும். அன்றைய நாள் ஒரு எல்லோ கலர், அதாவது கோல்டன் கலரா அல்லது எல்லோ கலரோ இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டாலும் சரி நமக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களை பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க. பெரியவங்களை பாக்குறீங்க நம்மளுடைய குருமாரா இருக்கவங்ககிட்ட ஆசீர்வாதம். எக்காரணத்துக்கும் இவங்க 2 பேருக்கிட்டையும் மட்டும் மனக்காயங்கள் வர மாதிரி நீங்க நடந்துக்காம இருந்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாங்க. நீங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இது உங்ககிட்ட இருந்தே ஆகும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரிதான். சோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும், பொதுவா வந்து மங்களகரமான ஒரு நாள்னு சொல்லுவோம் இல்லையா. அன்றைய நாள் வந்து ரொம்ப நமக்கே ஒரு மாதிரி வைபா இருக்கும். காலையில பாசிட்டிவா இருக்க மாதிரியான ஒரு நிலை இருக்கு இல்லையா. சோ சுக்கிரனுக்கான ஒரு நாள், சுக்கிரன் தான் இதனுடைய அதிபன். வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. ஒரு வசீகர தோற்றம் அப்படின்றது இவங்ககிட்ட இருக்கும். இவங்க பேசினா வந்து இன்னும் பழகணுன்ற அளவுக்கான ஒரு ஈர்ப்புன்ற நிலை இருக்கு இல்லையா. இணைப்பு ஈர்ப்பு இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட இருக்கிற இடத்தையும் ரொம்ப அழகா வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்கும். இனிமையா பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கும். வசீகர தோற்றம் இவங்ககிட்ட சொல்லுவாங்க. இந்த சுக்கிரன் வந்து தாண்டவம் ஆடுப்பா. அதாவது சுக்கிரன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்றாட வருமானத்துக்கான ஒரு கிரகமே பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன். சோ இவங்க கையெல்லாம் பணம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எப்படினாலும் கையில பணம் வச்சுட்டே இருப்பாங்க. சோ சுக்கிரன் அப்படின்னாலே 6ஆம் நம்பருக்கான ஆதிக்கம் அப்படின்றது இருக்கும். இவங்க என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாளுடைய, அதாவது அன்றைய நாள் வந்து எப்பயுமே அவங்க பிறந்த நாளுக்கான அந்த ஓரைன்றது ரொம்ப முக்கியம்.
முக்கியம். சோ இவங்க இப்ப காலையில பாத்தீங்கன்னா 6 to 7 எப்பயுமே சுக்கிர ஹோரை வரும். சோ சுக்கிர ஹோரையில இவங்க வந்து அம்பாள் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் மல்லிகை பூ மலர் அப்படின்றத வந்து இவங்க சாமிக்கு வைக்கிறதா இருக்கட்டும், அந்த படையல் கோயிலுக்கு போனாலும் சரி, அது மாதிரி ராஜராஜேஸ்வரி அம்மனுக்குன்றது படைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர். காலையில வந்து மல்லிகைப்பூ உங்க கையால வாங்கி அந்த சுக்கிர ஓரையில வாங்கி அந்த தெய்வத்து படங்களுக்கு போடுறது ரொம்ப சிறப்புங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து ரொம்ப இனிமையா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா அன்றைய நாள் அவங்களுடைய பிறந்த நாளுக்குன்றது ரொம்ப தனித்துவம். சோ வெள்ளிக்கிழமையில இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம அன்றைய காலையில இவங்க எந்திரிச்சோடனே சுக்கிர ஓரையில லலிதா சரஸ்வர நாமம் கேட்டுட்டு அன்றைய நாளை துவங்கினாங்களாலும் அதுக்கான விடைகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். இவங்க எல்லாம் வந்து கலைத்துறை சார்ந்த விஷயங்களும் செமையா இருப்பாங்க. எதை செஞ்சாலும் கலை நுணுக்கத்தோட செய்யறது, மகிழ்ச்சின்ற விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது கோவமே பட மாட்டாங்களா, நிச்சயமா கோவப்படுவாங்க. ஆனா அடுத்த செகண்ட் மறந்துட்டு அடுத்த கடமை நகர்ந்து போறதுக்கான அமைப்பு இருக்கும். இனிமையான ஒரு நிலை அப்படிங்கிறது எப்பயுமே தன்னோட வீட்டுல மகிழ்ச்சின்ற ஒரு விஷயத்த மட்டுமே ஆக்கிரமிக்கணும்னு நினைப்பாங்க. பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது ஆண்களா இருக்கும் பட்சத்தில் பெண்களால பிரச்சனைகள் வரும். இந்த உறவுகள்ல மட்டும் எப்பயுமே ஒரு சந்தோஷத்தை கொண்டு போக முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பெண்களால பிரச்சனைன்றது உறவுகள் மத்தியிலையும் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது இல்லையா. சோ இந்த மாதிரி நிலைகள்லாம் இவங்களுக்கு ஆட்கொள்ளக்கூடிய நிலை இருக்கும். இதெல்லாம் மாறணும். அது மட்டும் இல்லாம பொருளாதாரம் யாருக்குதான் பிரச்சனை இல்லாம இருக்காங்க, நிச்சயமா இவங்களுக்கு எல்லாம் இன்னும் ஒரு படி மேலேயே இருக்கும்னு சொல்லலாம். அதுல இன்னும் மேம்படுறதுக்கான நிலைகள் அப்படிங்கிறது இவங்க எப்பவுமே என்ன பண்ணணும், பாசிட்டிவா வச்சுக்கணும். கொஞ்சம் கூட நெகட்டிவ் தாட் இல்லாம இருக்காங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். எப்பவுமே ஒரு ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா இது கொஞ்ச நேரம் தான் போட்டோம், நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பழைய ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணக்கூடாது. ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது திருப்பி வாஷ் பண்ணிட்டு எப்ப எங்கேயும் வெளியில போனாலும் சரி நீட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க எப்பயுமே பழைய துணி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கிழிஞ்ச துணிகள் யூஸ் பண்ணாங்க உடனே வந்து டிஸ்போஸ் பண்ணுங்க. எப்பயுமே உங்க வீட்டை வந்து ஒரு நறுமணத்தோட வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியதா இருக்கும். சோ உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும், நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் எனக்கு தடையா இருக்கு அதெல்லாம் விலகணும் அப்படின்னா தயார் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரையில வழிபாடு பண்ணுங்க. அம்பால வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. நீங்க எல்லாம் எப்பயுமே பூ இல்லாம இருக்கவே இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பூ பிடிக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. அன்றைய நாள் மட்டுமாவது அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமையாவது பூ வைக்கிறதுக்கான பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம நீங்க வெள்ளை கலர் ட்ரெஸ் வேர் பண்றீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு ஒரு நமக்கே ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்னு இருக்கும் இல்லையா. யாராவது மீட் பண்ண போறோம், இன்னைக்கு இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்க வெள்ளை கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு மாற்றத்தை தரக்கூடிய தன்மை இருக்கும். வெள்ளிக்கிழமையில ஏதாவது குழந்தைங்க உங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேஷனரியாவோ அல்லது ஸ்வீட்ஸோ அவங்க ஏதாவது சொப்ப விளையாடுவாங்கன்னா அது தானம் பண்றது ரொம்ப சிறப்பு. பெரியவங்க யாராவது வராங்க அப்படின்னா வர்றவங்க யாருக்குமே வந்து இல்லங்காம ஒரு மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் சொல்லுவோம் இல்லையா, தாம்பூலம் கொடுத்து உங்க கையில அனுப்பி விடுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில பொருளாதாரத்துக்கு அதாவது தலைமுறைக்கு கூட நம்ம வீட்டுல வந்து குடும்பத்துல வந்து பிரச்சனையே இல்லாம நல்லபடியா இருப்பாங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை பாசிட்டிவா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பீங்க. ஒரு நல்ல நிலைக்கு போகக்கூடிய தன்மை அப்படின்றத பார்க்க முடியும். நீங்க சனிக்கிழமை பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இதெல்லாம் உங்ககிட்ட இன்பில்ட்டா இருந்தே ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். சோ சனி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜாதக அடிப்படையில பார்க்கும்போது முக்கியமான ஒரு கிரகமா பார்க்கறதே வந்து சனி பகவான் தான். சனிதான் ஆத்மகாரகன், சனிதான் நியாயக்காரகன், நீதிக்காரகன், கர்மக்காரகன் சொல்லக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ஜீவனத்துக்கு வழிவகுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சனி பகவான் தான். சோ சனி பகவானுடைய நாள்ல நீங்க பிறக்குறீங்க, அதாவது சனிக்கிழமைங்கிறது ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். அதாவது பழச வந்து அவ்வளவு சீக்கிரம் மறக்கவே மாட்டேங்க. வளர்ந்து வந்த பாதையும் அவ்வளவு சீக்கிரம் வந்து மறக்கக்கூடிய ஆள் கிடையாது. பழமைகள் புதுமைவாதின்னு சொல்லுவாங்களே, நிறைய விஷயங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் அப்படின்றது உங்ககிட்ட இருந்தே தீரும். ஒரு விஷயத்த உங்களை வந்து காயப்படுத்தினா கூட சரி, அவங்கதான் எனக்கு பரவாயில்ல போட்டோம் அப்படின்ற அளவுக்கு நிறைய விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படின்றது இருக்கும். கொஞ்சம் கூட வந்து இந்த பொறுமை நிதானம் பண்ணுவாங்க இல்லையா, அது அதீதமாவும் இருக்கும். அதே சமயத்துல வந்து ஒரு பக்கம் ஒரு மனசுல ஒரு விஷயத்த வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். சோ சனிங்கிறது நியாயக்காரன், உண்மை நேர்மைக்கு தலைவணங்கி போவீங்க. ஆனா உங்களை வந்து ஒரு மாதிரி இயல்பா பேசுறாங்க அப்படின்னா அது எக்காரணத்துக்கும் அப்படி கடந்து வர ஆள் கிடையாது. சோ இது வந்து ரொம்ப மனசுல வந்து சொப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான். சோ பழச மறக்காம நன்றி உணர்வோட இருக்கிறது நல்லதுதான். அதே சமயத்துல தன்னை ஒருத்தவங்க காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அது அவ்வளவு சீக்கிரம் கடந்து வரக்கூடிய மனநிலை அப்படின்றது இல்லாம இருக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். சனி பகவான் எடுத்துக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அன்றைய நாள் நம்ம எப்படி பயன்படுத்தணும், சனிக்கிழமையில பிறந்தவங்க சனி ஹோரையை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு. சனிக்கிழமை காலையில எப்பயுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாத்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணும். அது மட்டும் இல்லாம காக்கைக்கு சாதம் கொடுக்கறது, தண்ணீர் வைக்கிறது ரொம்ப முக்கியம். காலையில ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அது எள்ளு கலந்து சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெஸ்டா இருக்கும். அன்றைய நாள் துவக்கமே அப்படின்றது ரொம்ப பெஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அன்றைய நாள்ல சனிக்கிழமை சனி ஹோரைன்னு வாங்க இல்லையா, சனி ஹோரை வர டைம் பீரியட்ல சிவனுக்கு வந்து நீங்க சங்குப்பூ, அதாவது ப்ளூ கலர் இருக்கக்கூடிய சங்குப்பூனால அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, அந்த நேரத்துக்கு போய் கலந்துக்கிறது, ஒரு சாமிக்கு விளக்கேற்றுறது, எப்படி சனி பகவானை விடாம பிடிச்சிதான் ஆகணும், வேற வழி இல்ல. சனி பகவானுக்கு போய் நீங்க எள்ளு தீபம் ஏத்திட்டு அதே சமயத்துல அப்படியே வந்து நீங்க சிவபெருமானை பார்த்து நீங்க சங்குப்பூவால அர்ச்சனை பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை இருக்கும். சனின்றது மந்தக்காரகன் சொன்னேன் இல்லையா, சோ உங்களுக்கு தொழில தடை இருக்கும். அதே மாதிரி வந்து உறவுகள் மத்தியில என்னதான் நல்லவங்களா நம்ம இருந்தா கூட உறவுகளுக்காக நிறைய விட்டு கொடுத்தா கூட அந்த உறவுகள் கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. உடல் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா நம்மளுடைய ஜெனட்டிக் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மூதாதைகள் ஏதாவது பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது தாக்கக்கூடிய தன்மை இருக்கும். என்னதான் பாவம் பண்ணு தெரியலங்க, நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சில பேர்
சொல்லுவோம் இல்லையா? சோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நிச்சயமா நீங்க நான் சொல்ற இந்த வழிபாட்டு முறைகளை எடுத்துக்கிறது நல்லது. நீங்க எதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னா, வீட்டுல பெரியவங்க வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அவங்கள மதிக்கணும். தாத்தா பாட்டிலாம் நம்ம சில பேர் கண்டுக்கவே மாட்டோம்ல, அப்படிலாம் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் வயசானவங்கள பாக்குறீங்க அப்படின்னா மதிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம தாத்தா பாட்டி தாண்டி வயசானவங்க வேற யாரை பார்த்தாலும் ரோட்ல பார்த்தா கூட சரி, அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா நீங்க அதை கண்டிப்பா பண்ணிட்டு வரணும். அது மட்டும் இல்லாம ஊனமுற்றவங்களை பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கான உதவிகள் உங்களால முடிஞ்சு உங்களால என்ன முடியுமோ, ஒருத்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா ஒரு நேரம் வாங்கி கொடுத்தாலும் அது பெரிய விஷயம் இல்ல. சோ சனிக்கிழமை மட்டும் தவறவே விடாதீங்க. அன்றைய நாள்ல நீங்க செய்யக்கூடிய உதவி பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். யார்கிட்டையும் யாரும் மன உளைச்சலுக்கும் ஆளாகாம வார்த்தைகளால காயப்படுத்தாம இந்த மாதிரி ஒரு ரொம்ப நன்றி உணர்வோட மட்டும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நீதி நேர்மை உண்மைன்னு இருக்கக்கூடிய நபர்கள் தான். இருந்தாலும் சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பழச சொல்லி காட்டுறது, குத்தி காட்டி பேசுறது இதெல்லாம் இருக்கும். இந்த குணாதிசயத்தெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கோங்க. மத்தவங்களுடைய மனசை காயப்படுத்தாம மட்டும் இருந்தீங்கனாலே உங்களுக்கு போதுமானது. சோ சனிக்கிழமை தோறும் இதை பண்ணிட்டே வாங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்க்கலாம். நீங்க ஒரு யாரையாவது மீட் பண்ண போறீங்க, முக்கிய முடிவெடுக்க போறீங்க, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா ப்ளூ கலர் ட்ரெஸ் வேர் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கலரா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தானம் தர்மம் மட்டுமே நம்மளுடைய நிலைப்பாடுகளை அடுத்த கட்டமா நகர்த்தும். தனிகூரையில நீங்க எந்த காரியம் செஞ்சாலுமே அது உங்களுக்கு பன்மடங்கு வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு நாளா அமைய போகுது. ஸோ அன்றைய நாள்ல நீங்க ஏதாவது செய்யணும், எனக்கான பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா கடவுள்கிட்ட ஆத்மார்த்தமா கனெக்ட் ஆகி நீங்க ஒரு தீபம் ஏத்திட்டு அன்றைய நாள் நீங்க செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா மாறக்கூடிய தன்மை இருக்கும். ஒண்ணு யார் மனசையும் புண்படுத்தாத நிலை, அவ்வளவுதான். அதே மாதிரி சொல்லி காட்டாத நிலை, இது ரெண்டாவது மட்டும் மாத்திக்கோங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். சோ ஒவ்வொரு கிழமையில பிறந்தவங்களுக்கும் அந்தந்த கிழமைநாதன் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம ஆக்டிவேட் பண்றோம், அதுக்கான கடவுள் வழிபாடு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்ன வரைக்கும் 7 கிழமையில பிறந்த நம்மளுடைய நிலைகள் இப்படிதான் இருக்குன்றதை சொல்லியிருக்கேன். சோ எந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.